இது வந்து இதய நோயாளிகள் சாப்பிடலாம், ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க சாப்பிடலாம், கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடலாம், பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் சாப்பிடலாம். ஏன் முயல் அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மக்களுக்கான பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப குறைவாயிருச்சு. இன்னும் உண்மை சொல்லணும்னா இல்லைன்னு சொல்லிக்கலாம். அப்போ என்னைக்கு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாகுதோ அன்னைக்கு வந்து நீங்க கொழுப்பு அதிகமா சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா இல்ல, நம்மளுடைய உடல் தகுதி எப்படி இருக்குங்கிறத பொறுத்துதான் அது நல்லதா கெட்டதா நமக்கு மாறுறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த மாதிரி முயலை பார்க்கும்போது இது வந்து லீன் மீட்னு சொல்லுவாங்க, வெள்ளை இறைச்சின்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளை இறைச்சியில கொலஸ்ட்ராலுடைய அளவு ரொம்ப குறைவா தான் இருக்கும். ரெண்டாவது நமக்கு தேவையான ஊட்டச்சத்து வைட்டமின்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்கும். அடுத்த இறைச்சியை காட்டிலும் இது வைட்டமின்ஸ் நிறைய இருக்கும். இது வந்து இதய நோயாளிகள் சாப்பிடலாம், ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க சாப்பிடலாம், அப்போ வந்து கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடலாம், பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் சாப்பிடலாம், எல்லாம் வளரக்கூடிய குழந்தைகள் சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா இதுல புரதத்தினுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கும். அந்த புரதம் வந்து ஈஸி டைஜஸ்டபிள் ஃபார்மேட்ல இருக்கும். அப்ப சாப்பிட்டா எளிமையா செரிமானம் ஆயிரும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து இறைச்சிக்கு முயல் பண்ணையை தேர்ந்தெடுக்கிறது ஒரு விஷயம்.